ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் 27வது ஸ்லோகம். அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்டஹ சிஷ்ட கிருச்சுசிஹி சித்தார்த்தஹ சித்த சங்கல்பஹ சித்திதஹ சித்திசாதனஹ. அசங்கேயோ, சங்கியாங்கிறது எண்கள்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. நீங்க நம்ம எண்கள் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் சங்கியா சம்ஸ்கிருதத்திலே உண்டு. சங்கையா சப்தஹ சங்கையேய சப்தஹ. சங்கையா சப்தங்கிறது உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு உதாரணமா பஞ்ச அப்படின்னு 5 ஐந்து ஒரு எண், அதுதான் சங்கையா சப்தஹ. 5வது 5th ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, நீங்க தமிழ்லயே 5வது அப்படின்னு சொன்னா அது சங்கையேய சப்தஹ. ஆங்கிலம் என்ன தெரிஞ்சவங்களுக்கு கார்டினல்ஸ் அண்ட் ஆர்டினல்ஸ் சொல்லுவாங்க கிராமட்டிக்கலி. கார்டினல்ஸ்ங்கிறது நம்பர், ஆர்டினல்ஸ்ங்கிறது இந்த 5th 6th TH 5வது. சம்ஸ்கிருதத்துல பஞ்சங்கிறது நம்பர் இருந்தாலும் ஆண்லிங்கம் பெண்லிங்கம், ஆண்பால் பெண்பால் அண்ட் நடுநிலை பாலும் வரும். பஞ்சமகங்கிறது தான் சொல்லணும். 5th ஆண்களை ஆண்பாலை குறிக்கிற வார்த்தையா இருந்தா பஞ்சமக, பஞ்சமி பெண்பால், நடுநிலைப்பால் வந்து பஞ்சமம் அப்படின்னு சொல்லணும். பஞ்சமம் ஷட்டுனா ஷட்டு தான் வார்த்தை, 6 ஷட் ஷட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷஷ்டஹ 6வது ஆண்பால், ஷஷ்டி 6வது பெண்பால், ஷஷ்டம் 6வது நபும்சகலிங்கம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நடுநிலைப்பால். அதாவது நம்ம பஞ்சமி விபக்தி இதெல்லாம் வந்து அடுத்த வார்த்தை எப்படி வருதோ அதை அனுசரிச்சுதான் ஆண்பாலா பெண்பாலா இல்ல நடுநிலைப்பாலான்னு தெரிய வரும். இப்போ பஞ்சமி விபக்தி, விபக்தி அப்படிங்கிறது இகாராந்த ஸ்திரீலிங்கம், அதனால பஞ்சமி தான் நீங்க சொல்லணும். பஞ்சமக விபக்தின்னு சொல்ல முடியாது. 5வது விபக்தின்னு நம்ம சொல்றோம்னா பஞ்சமி விபக்தி அப்படிங்கணும் இகாரம். இப்போ இதுல வந்து அசங்கேய, அவர் எண்களை இல்லாதவர். விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னா இன்ஃபைனைட் நம்பர். அவர் இன்ஃபைனைட் பிளஸ் 1 நீங்க சொல்ல ஆரம்பிச்சா அது விதண்டாவாதம். இன்ஃபைனைட் சொல்லிட்டார் பீஷ்மர். இன்ஃபைனைட் சங்கையான நம்பர் எண், சங்கையான்னு நான் சொன்ன மாதிரி போட்டாச்சுன்னா அதுக்கு விபரீதமா வந்துடும். இந்த இத ஹலாதி பிரத்ய வரைச்ச இந்த காக்கா காக்கா சாச்சாலாம் அன்னைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்ப அப்படிங்கிறார். அசங்கை அந்த யோ போயிடும், யோ போயிட்டு அப்பிரமேய. இப்போ அவர் வந்து நம்பர்ல இன்ஃபினைட், நம்பரே கிடையாது, அளவில்லாதவர், பிளஸ் 1 கிடையாது இன்ஃபினைட் நம்பர்ல. அப்பிரமேய வந்து அவர் அளவு எடுக்க முடியாது, இம்மெஷரபிள். பிரமேயா அப்பிரமேயா, விபரீதத்துக்கு பிரமேயாங்கிறது மெஷரபிள், அப்பிரமேய அப்படிங்கிறது உரிச்சொல். அப்பிரமேய எப்படின்னா இதெல்லாம் உரிச்சொல்கள் தான், அட்ஜெக்டிவ்ஸ் தான். எதுக்கு அட்ஜெக்டிவ்னா அந்த ஆத்மாக்கு. அந்த அப்பிரமேய பிளஸ் ஆத்மா. சோ அசங்கேய, அவரை நம்பர்ல எண்கள்ல அவருக்கு அளவு எண்ணற்றவர், அளவு எடுக்கவே முடியாது. அப்பிரமேய அந்த ஆத்மா அப்படின்னு எவ்வளவு அழகா அவர் அந்த சுவாமிய ஒரு தெய்வத்தை வர்ணிக்கிறார்னு பாருங்க பீஷ்மர். அவருடைய ஞானத்தை பாருங்க. ஏன்னா இன்ஃபைனைட் நம்பர்னு அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு வாழ்க்கை நம்ம ரிஷிகளுக்கெல்லாம். அதாவது அசங்கேய நம்பரே கிடையாதுன்ட்டார். இன்ஃபினைட்னு ஒரு நம்பர் இப்பதான் ஆங்கிலக்காரங்க ஒரு 400 500 700 600 வருஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க வெஸ்டர்ன் சயின்ஸ்ல. நம்மள நீங்க எடுத்துலாம் பரார்த்தகெல்லாம் இருக்கு. நான் நேற்றுக்கே சொன்னேன் 10 to the power of 17. அதுக்கெல்லாம் நமக்கு நிறைய இருக்கு, ஆயுதம் இதெல்லாம் அப்புறம் நிறைய வரும் அதுல பார்த்தோம்னா. அதனால அசங்கேய பகவான் வந்து அசங்கேய அப்பிரமேய அந்த ஆத்மாவர். விசிஷ்டஹ, வி வந்து நான் சொல்லிட்டேன் எப்பொழுதுமே 22 உபசர்க்கத்துல கிரேட் கிரேட்டஸ்ட்னு சொல்ற மாதிரி, ரொம்ப அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கிறது அந்த பக்கத்து வார்த்தைக்கு. சிஷ்டக என்ன, சிஷ்டகங்கிறது நீங்க பெயர் சொல் இதுல எடுத்தோம்னாக்கா ரொம்ப ஞானம், வைஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப ஞானம் உள்ளவர்னு வைஸ்னு வந்துடும். அது சிஷ்டங்கிறது உரிச்சொல் அட்ஜெக்டிவா எடுத்தாலும் அது மிச்சம், மிச்சம் வந்தது, ரிமைனிங்னு சொல்றோம் இல்லையா, மிச்சம் வருது, சாப்பாட்டுல மிச்சம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சிஷ்டகன்னு நம்ம வந்து புன்லிங்கத்துல அப்படி எடுத்தோம்னாக்கா அது ரொம்ப கெட்டிக்காரத்தனம், ரொம்ப விஸ்டம், ரொம்ப ஞானம்.
அளவில்லாத ஞானம். ஞானங்கிறது அந்த இடத்துல ஞானம் வேற, புத்தி வேற. சிஷ்டகாங்கிறது நான் ஞானம் தான் அதை குறிக்கிறதுன்னு சொல்லுவேன். புத்தின்னு இருக்கலாம், புத்தி இருக்கிறவங்க அகங்காரம் இருக்கும். இவரை ஏன் சொல்றார் சிஷ்டகாங்கிறது? அவர் ரொம்ப ஞானத்துல அகங்காரம் இல்லாத ஒரு ஞானம் அப்படிங்கிறார். அதனால வி சிஷ்டகாங்கிறது அதை உறுதிப்படுத்துறார். அந்த விங்கிறது உபசரகம், சிஷ்டகாங்கிறது அவர் ஞானம் உள்ளவர். அதுக்காக அந்த விசர்க்கம் வந்தாருன்னா அது ஆண்பால் அவரை குறிக்கிறது அப்படின்னு வரும். கிவ் கிவர் சொல்ற மாதிரி, கொடுத்தல் கொடுக்கப்பட்டவர், கொடுப்பவர் கொடுக்கப்பட்டவர் சொல்றோம் இல்லையா? தமிழ்லயும் நிறைய இருக்கே நம்மள, அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்லை, நம்ம பேசி விடுறோம் தமிழ. ஆனா இப்படிலாம் தான் வரும். இப்ப கொடுப்பவர் தான் இந்த சிஷ்டகன்னு சொல்ற மாதிரி, தாத்தான்னு சொல்றோம் இல்லையா, தாயக அப்படின்னு வந்தாக்கா. அதனால இது சிஷ்டகங்கிறது ஞானம் உள்ளவர், விசிஷ்ட ரொம்ப ஞானம் உள்ளவர். சிஷ்ட கிருத்து, இப்ப இதை பிரிக்கணும். சிஷ்ட பிளஸ் சிஷ்ட கிருத்துன்னு ஒண்ணு பிரிச்சுட்டோ, சுச்சிஹின்னு ஒண்ணு பிரிக்கணும் அந்த வார்த்தைய. சிஷ்ட கிருத்துன்னு என்ன? கிருங்கிறது தாத்து, அது செயல்கள், ஞானமுள்ள செயல்களை செய்யப்பட்டவர். அவர் மட்டும் ஞானம் உள்ளவர்னு இல்ல, அது பீஷ்மர் திருப்பி ஒண்ணு போறார் பக்கத்துல. அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அளவில்லாத ஒரு ஞான செயல்கள், அதுக்கு அளவே கிடையாது. அதாவது வி சிஷ்ட கிருத். இந்த கிருத்துங்கிறது கிருங்கிறது பெரிய தாத்து, அது ஃபார் ஆக்ஷன்ஸ், செயல்கள், செயல்பாடுகள், செயலுடையவை அந்த மாதிரி வரும். அதனால விசிஷ்ட கிருத்து. அந்த கிருத்து உங்களுக்கு எப்போதுமே தாதம் வரும். ஏன்னாக்கா இதெல்லாம் ஒரு சந்தியில உங்க சந்தி நீங்க சேர்க்கறச்ச இந்த கிருத்து தா வந்துடும். அதெல்லாம் இந்த நிறைய சந்திக்கு பேர் இருக்கு, ஜுஷ்டுவ சந்தி, சுத்துவ, நிறைய இருக்கும். அது அப்புறம் பார்க்கலாம். குணசந்தி, அந்த மாதிரி பல சந்திகள் இருக்கு. விசர்க சந்தி, தீர்க்க சவர்ண சந்தி, அந்த மாதிரி நிறைய சந்திகள்ல விசர்க சந்தி, அந்த மாதிரி குணசந்தி, பல சந்திகள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அது நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். அதனால அந்த சிஷ்ட கிருத்துன்னு தா வந்துடும். அந்த சா கிருச்சி வராது, தா வந்துட்டு அப்புறம் பக்கத்துல வார்த்தை சுச்சிஹின்னு போயிடும். அதுவும் இந்த சிவன் ஷா வந்துடும். அந்த ஆழமான சா அது போயிடும். ஸ்துத்வ சந்தி நிறைய இருக்கு, நான் அப்புறம் பார்க்கலாம். அது அந்த சந்தி சேர்ச்சையில அந்த வார்த்தையை பிரிக்கிறச்ச உங்களுக்கு சிஷ்ட பிளஸ் கிருத்து பிளஸ் சுச்சிஹி, ஷா, சிவனுடைய ஷா, அந்த ஷா. சுச்சிஹின்னா என்ன? எவன் ஒருத்தன் பவித்திரமா இருக்கானோ, நான் முன்னாடியே பார்த்துருக்கோம். இது சுசித்ரா பேர் கூட இருக்கும். பகவானுடைய பேரை நிறைய ஸ்திரீகள் கூட வச்சுக்கலாம். சுச்சிஹி, அது சுச்சிஹி இகாராந்தம் தான். இல்ல ஹரிஹி சப்தத்துல வரலாம். ஆமா, ஹரிஹி இகாராந்த புல்லிங்க சப்தத்துல வரலாம். இகாராந்தம் தான் சுச்சிஹி. சுச்சிஹி அப்படின்னா அவர் ரொம்ப பவித்திரமானவர். அதாவது விசிஷ்டக சிஷ்டகிருத், அவர் செய்யப்பட்ட செயல்கள், செயல்பாடுகள் எல்லாமே ஞானம் உள்ளவை, பவித்திரமானவை. பவித்திரன் அவர். அவர் மட்டும் பவித்திரன் கிடையாது, அவர் செயல்பாடுகளும் பவித்திரத்துவம் தான். அத்தனை சுத்த மாசற்றவர், அவரும் மாசற்றவர், அவருடைய செயல்பாடுகளும் மாசற்றவை. சித்தார்த்தக, சித்தார்த்தம் பெரிய வார்த்தை தான். அர்த்தங்கிறது சாதாரணமா அர்த்த சாஸ்திரம் கௌண்டில்யர் எழுதினார். சாணக்கியர்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். அர்த்தங்கிறது தனம், தனங்கிறது காசு, பணம், நாணயம், 8 ரூபா 10 ரூபா, சொரண நாயன், அந்த மாதிரி. அர்த்தக சித்தியுடைய அர்த்தக, சித்தர் அவர். நம்ம தமிழ்லயும் சித்தர்லாம் சொல்றதெல்லாம் சம்ஸ்கிருத வார்த்தையாவும் இருக்கலாம், சம்ஸ்கிருத வார்த்தை தான். சித்தர்ங்கிறது யாரு? அவ சித்தி பண்றா, அதாவது அவளுடைய பரமாத்மா, ஜீவாத்மா. நமக்குள் இருக்கிறது ஜீவம், நம்ம ஜீவாத்மா. பரமாத்மாங்கிறது வெளியில இருக்கிறது. இது ரெண்டுத்தையும் ஐக்கியமாக்குவா. அவ ஐக்கியமாக்குறதுனா சித்தி அடையறான்னு அர்த்தம், சமாதி அடையறான்னு. 8வது பதஞ்சலி யோக சாஸ்திரம் அதுதான், சமாதி. அப்படின்னா அவளுக்கு நம்ம உலகம் தெரியாது, அவன் ஞானத்தை பெற்றுடுறா. எந்த ஞானம்? அந்த பரமானந்தத்தை அவ பெற்றுடுறா. அதனால அந்த ஞானம் பெறுவதனால் அவர்களை சித்தர்கள்னு சொல்றாங்க. பட்டமும் கயிறும் போல் பறக்கும் நின் ஜீவனை பார்வையால் பார்த்து படுமுடிச்சு போடடா, திருமூலருடைய திருமந்திரம், ஃபேமஸ், இது பிரசித்தமானது. அந்த இடத்துல தனம் உள்ளது. இப்ப அர்த்தங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் கொடுக்கப்பட்டவர் இருக்கலாம். சித்தி, அந்த சித்தத்தன்மைக்கு, சித்த செயல்பாடுகளுக்கு பரமாத்மாவையும் நம்முடைய ஜீவாத்மாவையும் ஒன்றா ஆக்கக்கூடிய புருஷர்கள் சித்தர்கள்னு சொல்றா. அதுடைய அர்த்த, அதுக்கு வளம், அதுக்கு தனம் எல்லாம் கொடுக்கப்பட்டவர்னு சொல்லலாம். அதான் அந்த சித்தார்த்தக தக அப்படி விசர்க்கம் வருது.
அது மட்டும் இல்ல, சித்த சங்கல்ப, சங்கல்பம் எடுக்கிறோம். சங்கல்பம்னா உறுதிமொழி, நிறைவேறணும்னு ஒரு உறுதிமொழி, விருப்பம், இதெல்லாம் சங்கல்பம்னு நம்ம சொல்றோம். நம்முடைய சங்கல்பம் அவனுடைய சங்கல்ப பிரகாரம்ங்கிறோம், அவனுடைய விருப்ப பிரகாரம் அவரவர்களுடைய உறுதிமொழி செயல்பாடுகள் எல்லாம் பெரிய வார்த்தை சங்கல்பங்கிறது. சாதாரணமா அது வியாக்கரணத்துல சங்கல்பங்கிறது அவளுடைய விருப்ப செயல்கள், விருப்ப எண்ணங்கள், இதுக்கெல்லாம் சங்கல்பம் சொல்லுவா. அந்த சித்தி சங்கல்பம், அதாவது உங்களுடைய அந்த விருப்பமான ஐக்கியத்தை பெறறதுக்கு உண்டான சித்திய சங்கல்பம் செய்யப்பட்டவர், நிறைவேற்றப்பட்டவர். உங்களுடைய விஷுவல் திங்கிங், விருப்பமான எண்ணங்கள், சிந்தனைகள் செய்யப்பட்டவர் அவர். அதாவது நீங்க அவருடைய மேல தியானம் பண்ணினால்னா, அந்த சித்தி மாதிரி உட்கார்ந்து தியானம் பண்ணினால்னா, உங்க சங்கல்பங்கள் எல்லாம், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம், உங்களுடைய உறுதிமொழிகள்லாம் அவர் உறுதிமொழியா எடுத்துட்டு, அவர் விருப்பமா எடுத்துட்டு அதை சித்தியாக இணைத்து விடுவார். உங்களுடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள்லாம், தெய்வீக எண்ணங்கள்லாம் செயலுடன் இணைத்து விடுவார். சித்திங்கிறது உங்களுக்கு யோகம் சொல்லலாம், யூனியன் கூட சொல்லலாம், சேர்க்கை சித்தி. சித்தி சித்த சங்கல்பம் மட்டும் இல்ல, சித்தி இப்ப பாருங்க, இந்த சித்தியை பத்தி விட மாட்டேங்கிறார் பீஷ்மர். சித்திங்கிறது உங்களுக்கு அந்த ஞானம் ஆஃப் யூனியன், அதாவது உங்க சேர்க்கை, ஜீவாத்மா பரமாத்மா சேர்க்கை கொடுக்கப்பட்டவர். இந்த தஹங்கிறது பெரிய வார்த்தை. தாத்துனா கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஒன் ஹூ கிவ்ஸ், கொடுக்கப்பட்டவர். அந்த சித்தியை கொடுக்கப்பட்டவர் எவரோ அவர்தான் சித்திதஹ. சித்தி சாதன, சித்திய சாதனைகள், நீங்க நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்க. சாதனைகள் ஆங்கிலத்தை அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சொல்லுவா. நிறைவேற்றுதல், உங்க நிறைவேற்றுதல், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய செயல்பாடுகள், விதிமுறைகள். அதனால அத சாதனைகள், உங்களுடைய சாதனை என்ன, உங்க அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்ன, நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க தமிழ்ல நம்ம கேட்கிறோம். சாதாரண தமிழ் வார்த்தை தான் அது. சாதனைகள், அந்த சித்தியான சாதனைய தரப்பட்டவர் அவர்கிட்ட தான் இருக்கு, அவர் தான் அவர். அதுதான் சாதனஹ அப்படின்னு விசர்க்கத்தோட முடிக்கிறாங்க. இதனால இப்ப எங்களை நான் திருப்பியும் சொல்றேன். நம்பர் 247 அசங்கேய, 248 அப்பிரமேய ஆத்மா, 249 விசிஷ்ட, 250 சிஷ்ட கிருத், 250 சுச்சிஹி, 252 சித்தார்த்தஹ, 253 சித்த சங்கல்பஹ, 254 சித்திதஹ, 255 சித்தி சாதன. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க சுமங்கலி பவ, சர்ப்பவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர்பவது, சர்வமங்களானி பவந்து. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.